சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, தூக்கணாங்குருவி கூடு. இந்த தூக்கணாங்குருவி கூட்டில் வந்து நிறையா மாந்திரீகமாக இருக்கட்டும், தாந்திரிகமாக இருக்கட்டும், நிறையா சக்தி வாய்ந்த முறைகள் நிறையா உண்டு. இதில் அற்புதமாக வேலை செய்யும். அனைத்து இதில் மாந்திரீகத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள், வசியம் நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது. அதை வந்து மாந்திரீகம் சம்மந்தம் வந்து நம்ம பதிவு செய்ய இயலாது. நிறையா நபர்கள் இதில் தவறாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் 100க்கு 100 உண்டு. அதனால் நம்ம தாந்திரிக முறைகளை பார்ப்போம். இந்த தாந்திரிக முறை எதுக்கு பயனும் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டும்போதில் அந்த வீடு வந்து பேர்வாதில் நிற்கிது, வேலையே நடக்க மாட்டேங்குது, அல்லது சரியான ஆட்கள் கிடைக்க மாட்றாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தூக்கணாங்குருவி கூடு நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அந்த மரத்தை பார்த்து அந்த மரத்தை எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த மரத்தில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம தென்மேற்கு பகுதியில் மண் எடுத்துட்டு அந்த மண்ணை எடுத்து என்ன செய்யணும்னா, ஒரு மஞ்சள் துணியில் வச்சு கட்டிட்டு 16 முறை அந்த மரத்தை நம்ம சுற்றணும். சுற்றி முடிச்சுட்டு நம்ம ஒரு சங்கல்பம் வைக்கணும். நம்ம தெய்வத்திட்ட ஒரு சங்கல்பம் வச்சுட்டு அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் நம்ம வீடு நடக்குது பார்த்திங்களா, அதில் வந்து என்ன செய்யணும், வடகிழக்கு மூலையில் அந்த மண்ணை கொட்டிடணும். கொட்டிட்டு அங்கே ஒரு பூஜை அந்த தெய்வத்திட்ட வேண்டுதல் வச்சுட்டு அந்த மண்ணை அங்கே ஒரு தெய்வம்லாம் காமிச்சிட்டு அங்கே ஒரு அந்த வடகிழக்கு அந்த மூலையில் தட்டினதில் அந்த இடத்துல ஒரு சின்ன தெய்வத்திட்ட ஒரு சங்கல்பம் வச்சுட்டு நீங்கள் அதை மூடிட்டிங்கன்னா அந்த வீடு அடுத்து வேலை குவிக்க சடசடன்னு முடிஞ்சிடும். கொஞ்சம் வேகமாகவே அந்த பில்டிங் உங்களுக்கு வேலையை முடிஞ்சிடும். ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த முறை. அனைவரும் செஞ்சு பாருங்கள். சிவாய நம.